டெட் ஹேண்ட் என்றால் என்ன? ட்ரம்புக்கு ரஷ்யா விடுத்த மிரட்டல். நேட்டோ அமைப்பில் சேர உக்ரைன் முயற்சி செய்ததை தங்கள் நாட்டின் பாதுகாப்பான அச்சுறுத்தல் என பிரகடனம் செய்து அந்நாட்டின் மீது 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 24 ரஷ்யா தாக்குதலை தொடங்கியது. இதுவரை உக்ரைனில் 70,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். லட்சக்கணக்கானோர் அகதிகள் ஆக்கப்பட்டிருக்கின்றனர். உக்ரைனின் 20% நிலப்பகுதி தற்போது ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மறுபுறம் ரஷ்ய தரப்பிலும் ஏராளமான ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். போர் நிறுத்தத்துக்கு ஒத்துழைக்க மறுத்து ரஷ்ய அதிபர் புதின் காட்டி வந்த பிடிவாதம், அமெரிக்க அதிபராக 2வது முறை பொறுப்பேற்ற ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு வந்திருந்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை நடத்திய விதம், இதுவரை செய்த ராணுவ உதவிகளுக்கு பதிலீடாக உக்ரைன் கனிம வளங்களை பெற்றுக்கொள்ளும் ஒப்பந்தத்தை கடும் அழுத்தம் கொடுத்து நிறைவேற்றியது என பல காரணிகள் போர் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பில்லையோ என்கிற எண்ணத்தையே உருவாக்கின. லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை நிர்மூலமாக்கியிருக்கும் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வர இதுவரை நடந்து எல்லாம் அரைகுறை முயற்சிகள் தான் என்றே பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே உலக அளவில் போர் நிறுத்தங்கள் மீது ஆர்வம் காட்டி அமைதி நோபல் பரிசு மீதான தீராத தாகம் கொண்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது வரி விதிப்பு ஆயுதத்தை ரஷ்யா மீதும் ஏவினார். உக்ரைனில் ரஷ்யாவின் தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிக தீவிரமாக உள்ளார். இதற்காக உக்ரைனுடன் ஓர் அமைதி ஒப்பந்தத்தை மேற்கொண்டு போரை நிறுத்த வேண்டி ரஷ்யாவுக்கு 50 நாள் காலக்கெடு விதித்தார். பின்னர் இதை 12 நாட்களாக குறைத்தார். இந்த காலக்கெடு எல்லாம் ஏற்கனவே முடிந்துவிட்டது. ஆனாலும் ட்ரம்ப் நிதானம் காத்து வருகிறார். இந்த பின்னணியில்தான் ரஷ்ய முன்னாள் அதிபரும் அந்நாட்டு பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவருமான டிமிட்ரி மெட்வதேவ் எக்ஸ் தளத்தில் ட்ரம்பின் ஒவ்வொரு காலக்கெடுவும் போரை நோக்கி தள்ளும் நடவடிக்கை என பதிவிட்டார். இதற்கு ரியாக்ட் செய்த ட்ரம்ப், டிமிட்ரி மெட்வதேவ் அத்துமீறி பேசி வருகிறார். எனவே ரஷ்யா அருகே 2 அணுசக்தி நீர்மூழ்கிகளை நிலைநிறுத்த உத்தரவிட்டுள்ளேன் என பதிவிட்டிருந்தார். இதை அணு ஆயுத போருக்கான மிரட்டலாக கருதிய டிமிட்ரி மெட்வதேவ், அமெரிக்காவின் எந்த ஒரு பெரிய நடவடிக்கையும் டெட் ஹேண்ட் நடவடிக்கையை தூண்ட வழிவகுக்கும், அதன் பிறகு பின்வாங்க மாட்டோம் என எச்சரிக்கை விடுத்தார். அது என்ன டெட் ஹேண்ட் என்று பலருக்கும் பரபரப்பு தோன்றியது. இதை மிக சுருக்கமாக விளக்கலாம். டெட் ஹேண்ட் என்பது 1980களில் உருவாக்கப்பட்ட சோவியத் யூனியன் காலத்து அணு ஆயுத கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு ஆகும். அமெரிக்க உடனான போர் உச்சத்தில் இருந்தபோது எதிரிகளின் தாக்குதலில் தனது முக்கிய தலைவர்கள் உயிரிழந்து விட்டாலும் பதில் தாக்குதல் நடத்தி அவர்களை பழி தீர்ப்பதற்காக ரஷ்யா இதை உருவாக்கியது. நீர்மூழ்கிகளில் இருந்து செயல்படும் இது பாதி அளவு தானாக இயங்கக்கூடியது. செயற்கைக்கோள் மற்றும் பல்வேறு இடங்களில் உள்ள சென்சார்களுடன் இணைப்பை கொண்டிருக்கும். அணுகுண்டு வெடிப்பு, அதனால் ஏற்படும் நில அதிர்வு, அணுக்கதிர் வீச்சு பற்றிய தகவல் அந்த அமைப்புக்கு கிடைக்கும். அதன் பிறகு தலைமை உத்தரவிட்டதும் தனது தாக்குதலை நடத்தும். பொதுவாக அணு ஆயுத தாக்குதலுக்கு உத்தரவிடும் அதிகாரம் அதிபருக்கு மட்டுமே இருக்கும். இந்த நிலையில் எதிரி நாட்டின் அணுகுண்டு தாக்குதலில் ரஷ்யாவின் அதிபர் உட்பட முக்கிய தலைவர்கள் உயிரிழந்து விட்டால் அங்கிருந்து உத்தரவு வராத நிலையில் அதை தானாக புரிந்து கொள்ளும். இதையடுத்து அதிபரின் உத்தரவு இல்லாமலேயே அதில் இருக்கும் ஏவுகணை தானாக வெளியில் வந்து ஆங்காங்கே பூமிக்கடியில் புதைந்து வைக்கப்பட்டுள்ள அணுகுண்டுகளுக்கு தகவல் கொடுக்கும். பின்னர் அவை தானாக செயல்பட்டு எதிரி நாடுகளை துவம்சம் செய்துவிடும். சோவியத் யூனியன் உடைந்துவிட்ட போதிலும் இந்த டெட் ஹேண்ட் அமைப்பை ரஷ்யா நவீன தொழில்நுட்பத்துடன் அவ்வப்போது புதுப்பித்து வைத்துள்ளது. இதை மனதில் வைத்துதான் டிமிட்ரி மெட்வதேவ் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். டெட் ஹேண்ட் அமைப்பு மிகவும் மோசமான அணு ஆயுதமாகும். இது இப்போது செயற்கை நுண்ணறிவு மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்பு அமைப்புகளுடன் ஓரளவு ஒருங்கிணைக்கப்பட்டு வேகமாகவும் நம்பகத்தன்மையுடனும் செயல்படுவதாக கூறப்படுகிறது. மெட்வதேவின் சமீபத்திய கருத்துக்கள் இந்த மோசமான அமைப்பு இன்னும் நடைமுறையில் இருப்பதை உறுதிப்படுத்துவதாக உள்ளது. ஆனால் டெட் ஹேண்டுக்கெல்லாம் வேலை இருக்காது எனும் நம்பும் விதமாகவே உக்ரைன் போர் விவகாரத்தில் ரஷ்யா அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்குடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வாக்கில் அமெரிக்காவின் அலெக்சா மாகாணத்தில் சந்தித்து பேச உள்ளது உறுதியாகி இருக்கிறது. இது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் மிக முக்கிய நிகழ்வாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.